வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு நம்ம வீடியோ மூலமாக ஒரு கமர்ஷியல் லேண்டு பார்க்க போகிறோங்க. இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னா வண்டலூர் டு வாலாஜாபாத் போகிற 6 ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம பார்க்க போகிற லேண்டோட எக்ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஏக்கருங்க. நம்ம பார்க்க போகிறது கமர்ஷியல் ஜோனில் வருது. நம்ம பார்க்க போகிற லேண்டோட வில்லேஜ் பேர் வந்து தேவரியம்பாக்கம், வாலாஜாபாத் தாலுக்கா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. வண்டலூர்லேருந்து நம்ம வாலாஜாபாத் போகும்போது ஒரகடம் சிப்காட் வருது. அந்த ஒரகடம் சிப்காட்லேருந்து வாலாஜாபாத் போகும்போது ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துருக்குங்க. அங்கேருந்து வாலாஜாபாத்லேருந்து வண்டலூர் வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். நம்ம பார்க்க போகிறது ஒரு கமர்ஷியல் லேண்டு. கமர்ஷியல் ஜோனில் தான் வருதுங்க இந்த லேண்டு. கம்பெனி வைக்கிறதுக்காக தேடுறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும். முழுக்க பார்த்தீங்கன்னா இது கம்பெனி ஜோனில் தான் இருக்குது. நிறைய கம்பெனிகள் இருக்குது. குறிப்பிட்ட கம்பெனி ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அக்கார்டு டிஸ்டிலர்ஸ் அண்ட் பிரைவிஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது. இது ஒரு மதுபான கம்பெனி. அந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனிலேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இடம் அமைஞ்சிருக்குங்க. நம்ம பார்க்க போகிறது ஒரு 2.5 ஏக்கர்ஸ். நம்ம லேண்டுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் நம்ம லேண்டோட ஃப்ரண்ட் வியூ. நம்ம இடம் பார்த்திங்கன்னா ஒரு 350 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் அமைஞ்சிருக்குங்க. நம்ம லேண்டு பார்த்திங்கன்னா இந்த 2.5 ஏக்கர் வந்து நஞ்சை லேண்டில் தான் வந்திருக்கு. நஞ்சை லேண்டாக இருந்தாலும் இந்த ஏரியா வந்து கமர்ஷியல் ஜோனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து கம்பெனி வச்சுக்கலாம். எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது. எப்போ போகிற நம்ம ஹேண்ட் சிம்பிள் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்டேஜ் மட்டும் காட்டிடுறேன். 350 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. வண்டலூர் டு வாலாஜாபாத் 6 ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க. ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் நான் காட்டுறேன். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேஎம் அப்படின்னு ஒரு சீட்ஸ் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒன்று இருக்குங்க. அந்த கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட். இது லேண்ட்மார்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. லேண்டு உள் சைடில் பார்க்கலாம். நம்ம இடத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பக்கம் வந்து காம்பவுண்ட் வால் வந்துடுதுங்க. மீதி 2 பக்கம் காம்பவுண்ட் வால் மட்டும் தான் நம்ம போட வேண்டியது இருக்கும். நல்ல நீர்வளம் உள்ள பூமி இது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மதுபான கம்பெனி இருக்குது. பெரிய விஷயம். நீர் இல்லைன்னா அந்த கம்பெனி வந்து வைக்க முடியாது. அதனால் நீர்வளம் சம்மந்தப்பட்டதை தொழிற்சாலை எதனா வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து 100% வந்து சூட்டபுளாக இருக்குங்க. ப்ராப்பர்ட்டி வந்து ரோட்டில் வந்து ரொம்ப பெரிய பள்ளமெல்லாம் இல்லை. நல்ல இடமா இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெர் சென்ட் வந்து 5 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 2.5 ஏக்கருங்க இது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 crores 50 lakhs வருதுங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். இது கொஞ்சம் அர்ஜென்ட் சேலு. இந்த இடத்துல வந்து 7 lakhs வரைக்கும் போயிட்டுருக்கு ப்ரைஸு. இது வந்து அர்ஜென்ட் சேல்னால 5 crores வந்து பெர் ஏக்கர் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து கம்பெனி வைக்கிறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். ஏதாவது சந்தேகம்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எண்டில் கொடுத்துருக்கேன் லேண்டோட ஷேப்பு. அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. இதுதான் அந்த லேண்டோட ஷேப்புங்க. பக்கத்துலேயே அந்த பீர் கம்பெனி இருக்குது. ஃபுல்லி கமர்ஷியல் ஏரியா தான். கமர்ஷியல் லோனில் தான் வருது. ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.